கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்ற ஒரு அவங்களோட உணர்வுகளை பயன்படுத்தி நடக்கக்கூடிய மேட்ரிமோனியல் ஸ்கேம்னு சொல்லப்படுற அந்த வரன் பார்க்கும் ஆப்கள்ல நடக்கக்கூடிய மோசடி. இது நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கல் கிரைம்னு சொல்லலாம். மேட்ரிமோனியல் ஸ்கேம் இதை கூட நான் ஸ்கேம்னு தான் சொல்றேன் பாருங்க திரும்ப. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஸ்கேமர்ஸ் தான் எல்லாத்த தாண்டி இப்போ எப்படி வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல தாண்டி ஸ்கேமர்ஸ் உள்ள இருக்காங்களோ, ஹேக்கர்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி மேட்ரிமோனியல் ஆப் மூலியமா ஸ்கேமர்ஸும் இன்னைக்கு வந்து நிறைய இருக்காங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். வெரிஃபைட் டசன்ட் மீன் தட் அவங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் ஆஃப் அ மென் ஆர் விமென் அவங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஆப்ல இருந்து அவங்க கொடுக்குற வெரிஃபைட் கிடையாது. நைட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ல பேசுறாங்க. ஆப்ல பேசின அப்புறம் நம்பர் அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா பொண்ணு அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பையனும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நிறைய பேர் எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்க வேணாம், ஐ எம் தி சோல் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இதுவாகுது. அப்போ அந்த பையன் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஜெனியூனா அங்கே என்ன சொல்ல வராங்க அந்த பையனா, ஆல்ரெடி எனக்கு ஒரு மேரேஜ் வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து ஒன்று ஸ்டாப் ஆயிருக்கு. ஏன்னு கேட்குறப்போ, கோவிட்னால எனக்கு வந்து பிஸ்னஸ் நிறைய லாஸ்ன்னு சொல்லி இந்த பெண்ணுக்கிட்ட இருந்து அப்பப்போ பணம் வாங்கிட்டு இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு ஆல் ஆஃப் அ சடன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி அவர் போறாரு. ஆக்சுவலி போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போனதுக்கு ஒரு 1 வீக்லேருந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். திரும்ப மேட்ரிமோனியல் ஸ்கேம் வந்து சைக்கலாஜிக்கல் கிரைம்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். மனதளவில் வந்து அது பெரிய காயத்தை வந்து ஏற்படுத்தும். ஆக்சுவலி மோர் தென் பீயிங் இன்டு பிசிக்கல் அப்படிங்கிறது தட் இஸ் சம்திங் செகண்டரி. ஆக்சுவலி இந்த இடத்துல ஏற்படுத்தினதுனால அந்த பொண்ணு அப்படியே இதுவாயிட்டு இருந்தா அந்த பொண்ணு அவங்க லைஃபை முடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செக் பண்ண அப்புறம் தான் தெரியுது, he cheated many girls in the name of marriage. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, there is no difference between ஆன்லைன் டேட்டிங் ஆப் ஒரு மேட்ரிமோனியல் ஆப்னு போயிட்டு ரெண்டுத்துக்கும் எந்த. ஏன்னா உங்களுக்கு இங்க நடக்கிற அதே ரேப், அதே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதே மணிக்காக சீட் பண்றது தான் மேட்ரிமோனியல் ஆப்லயும் நடக்குது இல்ல. இந்தியன் பீனல் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 415, 416, 417, 419 and 420 இது எல்லாமே வந்து சீட்டிங் இந்த நேம் ஆஃப் மேரேஜ் இது எல்லாமே வந்து கேசஸ் ஃபைல் பண்ணலாம். இதையும் தாண்டி யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டல் இந்தியாவா மாறிட்டு வரமோ அதே அளவுக்கு ஆன்லைன் மூலமா ஏமாற்றக்கூடிய அந்த மோசடி வேலைகளும் அதிகரிச்சுட்டே இருக்கு. அது குறித்த நிறைய தகவல்களை இன்னைக்கு நம்ம கூட அவங்க பகிர்ந்துக்கிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இளம் பெண்கள் சரி, இளைஞர்களும் சரி, கல்யாணம் ஆகாம இருக்காங்க அப்படின்ற ஒரு அவங்களோட உணர்வுகளை பயன்படுத்தி நடக்கக்கூடிய மேட்ரிமோனியல் ஸ்கேம்னு சொல்லப்படுற அந்த வரன் பார்க்கும் ஆப்கள்ல நடக்கக்கூடிய மோசடி, இது குறித்து ஒரு வழக்கறிஞரா உங்களுடைய பார்வை என்ன மேம்? கண்டிப்பா இது நம்ம எப்படி ரிலேட் பண்ணலாம்னு பார்த்தோம்னா சைக்கலாஜிக்கல் கிரைம்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தவங்களோட மனநிலையை சார்ந்து அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்களுக்கு நடக்கிற ஒரு அநீதி அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு வரலாம். இன்னொன்று இதுல வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸும் ஜாஸ்தின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, சொசைட்டி தான் எப்பவுமே அந்த சொசைட்டி ஸ்டிக்மான்னு சொல்லலாம், சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லலாம். நிறைய விஷயங்களை டிசைட் பண்றது சொசைட்டியா தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்ணணும்னாலும் சரி, பண்ண வேண்டானாலும் சரி, நமக்கு ஒண்ணு நடக்க போதுனாலும் சரி, சுத்தி என்ன யோசிப்போம்னா யார் என்ன சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இப்ப கீழே விழுந்துட்டாலே எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்னா, நமக்கு அடிபட்டுருச்சான்னு பார்க்க மாட்டோம், யாரும் நம்மள சுத்தி பார்த்துட்டாங்க. அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் சொசைட்டி இந்த இடத்துல. ஆக்சுவலி சேம் திங் when it comes to marriage also. எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு படிக்கிற வரைக்கும், ஸ்கூல் வரைக்கும் ஓகே. இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்க கூட நம்ம ஈக்குவாலிட்டி பத்தி பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு பையன் பிறந்துட்டாங்க அப்படின்னா, ஒரு பாய் பேபியா இருந்துச்சு பிறக்கும் போதுனா, நீ நிறைய சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி ஒரு பொண்ணா பிறந்துட்டு என்னன்னா, கல்யாணத்துக்கு நீ இப்போ சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிரு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்தது. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒன்லி லேடிஸ் தே ஆர் கெட்டிங் அஃபெக்டட், அதான் விமன்ன்றது. இப்போ அப்படி இல்லை, 70-30 ரேஷியோ ஆயிடுச்சு. இப்போ ஈவன் ஆண்களும் ஏமாற்றப்படுகிறார்கள், பெண்களும் ஏமாற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஆயிடுச்சு. இன்னொன்று இன்னைக்கு சொசைட்டியோட இன்ஃப்ளூயன்ஸ் நான் ஏன் சொன்ன ரீசன் அப்படின்னா வந்துட்டு, இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு விஷயம் கல்யாணம் நடக்கிறப்ப நடக்கட்டும்னு விட்டுட்டாலுமே சொசைட்டி என்ன பண்ணுதுன்னா, எப்போ கல்யாணம் அப்படின்னு யோசிச்சு சும்மா இருக்கவங்களை கூட ஃபோனில் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ண வச்சிடறாங்க இன்னைக்கு. ஆக்சுவலி அதுதான் விஷயமா இருக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் நம்ம வந்துட்டு இப்போ எடுத்துக்கலாம், ஒரு அட்வான்ஸ்மெண்ட் பீரியட் முன்னாடி நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், லைக் டெவலப் ஆகிற ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அப்பெல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து மேரேஜ் ரிலேட்டட் கிரைம்ஸ் அவ்வளோ இருக்காது. கல்யாணத்துக்கு அப்புறம் தட் இஸ் ஆஃப்டர் மேரேஜ் இருக்க விஷயங்கள் இருக்கும். மேட்ரிமோனியல் ஸ்கேம் இதை கூட நான் ஸ்கேம்னு தான் சொல்றேன் பாருங்க திரும்ப. ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. நிறைய ஸ்கேமர்ஸ் தான் எல்லாத்த தாண்டி இப்போ எப்படி வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கு, யூடியூப்ல தாண்டி ஸ்கேமர்ஸ் உள்ள இருக்காங்க
இருக்காங்களோ, ஹேக்கர்ஸ் இருக்காங்களோ, அதே மாதிரி மேட்ரிமோனியல் ஆப் மூலியமா ஸ்கேமர்ஸும் இன்னைக்கு வந்து நிறைய இருக்காங்க. இது வந்து முன்னாடிலாம் பார்த்தோம்னா நம்ம ஜாயின்ட் ஃபேமிலியா இருப்போம், புரோக்கர் சிஸ்டம் இருக்கும். அப்போ ஆக்சுவலி யாரோ அந்த மேரேஜ் புரோக்கர்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க, கல்யாணம் பண்ணுவாங்க. இன்னொன்னு அப்ப பாத்தீங்கன்னா அந்த என்கேஜ்மெண்ட் பீரியட் டு கல்யாண பீரியட் வரைக்கும் பேசிக்கவே மாட்டாங்க. முகம் பார்க்காம தாலி கட்டின பீரியட்லாம் இருக்கு. எங்க நடுவுல பேசினா திரும்ப ஏதாவது இஷ்யூஸ் கிரியேட் ஆயிடுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சுட்டு இப்ப சொல்லுவாங்கல்ல 3-4 வருஷம் டைம் ஆகும் புரிஞ்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் லைஃபை லீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தது. எப்போ இந்த ஆன்லைன் ஆப் அப்படின்னு வந்ததோ அது ஒரு விதத்துல பிளஸ்ன்னு ஃபர்ஸ்ட் எல்லாருமே யோசிச்சோம். பட் இப்போ அதுதான் வந்து பெரிய மைனஸாவும் ஒரு சாபமாவும் இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆஸ் அன் அட்வொகேட் இன்னைக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஆஃப்டர் மேரேஜ் வந்து ஒரு மேட்ரிமோனியல் ஒரு இது ப்ராப்ளம்ஸ் பாக்குறோமோ அதே மாதிரி மேட்ரிமோனியல் ஸ்கேம்னால வர கிளைம்ஸும் இன்னைக்கு அதிகமா இருக்காங்க. ஆக்சுவலி எந்த மாதிரி இங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. இப்போ நமக்கு வந்து காமனாவும் வந்துருச்சு, வித் பெர்ஸ்பெக்டிவ் டு ரிலிஜன் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு, டிவோர்ஸ் மேட்ரிமோனிஸும் இன்னைக்கு வந்துருச்சு. ஒன்லி டிவோர்ஸ்டு பீப்புள் அங்க போயிட்டு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்துருச்சு. எனக்கு எப்படின்னா சொல்லுவாங்க, ஒரு வரமுறையே இல்லாத அளவுக்கு ஒரு ஆப்போட எண்ணிக்கைகளும் அதிகமாயிடுச்சு. அதே மாதிரி ஆப்குள்ள போயிட்டு அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்றவங்களும் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. எந்த ஒரு வெரிஃபிகேஷனும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் லைக் தட் போனோம், ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்றோம், டவுன்லோட் பண்ணி அப்படியே கொண்டு வந்துருவோம். ஓகே, இப்ப எல்லாருமே கேட்கலாம், ஏங்க டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்தாலும் வெரிஃபைடுன்னு ஒரு டேக் இருக்குல்ல. இன்னைக்கு அந்த வெரிஃபைட் பேட்ச் வந்து என்னமோ ஒரு ப்ரைடு மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்கும். அதான் வெரிஃபைடுன்னு ஒரு பேட்ச் இருக்குல்ல. ஓகே சார், நம்ம எல்லாம் உட்காந்து வெரிஃபைட் பேட்ச் அங்க யார் கொடுக்குறா, எப்படி எதன் அடிப்படையில அந்த வெரிஃபைட்? அதுதான் இங்க விஷயமே ஆக்சுவலி. அதாவது KYC நோ யோர் கஸ்டமர் பேஸ்ல கொடுக்குறாங்களா இல்ல ஜஸ்ட் லைக் தட் வெரிஃபைட் இது கொடுக்குறாங்களான்றது தெரியல. ஆக்சுவலி இங்க மேட்ரிமோனியல் ஆப் அப்படிங்கிறது ஜஸ்ட் தே ஆர் டூயிங், திரும்ப சொல்ற மாதிரி போஸ்டல் சர்வீஸ் தான், இன்டர்மீடியேட்டரி ஒர்க் தான் பண்றாங்க. உள்ள இருக்க எதுவுமே அவங்க பிரிச்சு பார்க்க போய் போஸ்ட்மேன் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு நம்ம என்ன விஷயத்த போஸ்ட் பண்றோமோ அதே விஷயத்த நமக்கு வந்து சேரும். அதே மாதிரிதான் ஒரு இன்டர்மீடியேட்டரி நம்ம சொல்லி அனுப்புற விஷயத்த மட்டும்தான் அங்க போய் சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்க உண்மைத்தன்மையும் பொய்யும் ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு ஆராய்தல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லாம என்ன இருக்குன்னே அவங்க பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் லைக் தட் அவங்க அப்லோட் பண்ற விஷயங்கள் என்னென்ன, அந்த மானே தேனே பொன்மானே என்ன வேணா போட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதே விஷயங்கள் பாக்குற நமக்கும் ஜஸ்ட் எக்ஸ்போஸ் ஆக போகுது, என்னன்றதை நமக்கு விசிபிலிட்டி காட்ட போகுது. அதுதான் விஷயம். சோ இங்க என்ன ஆகுது அப்படின்னும் போது எதனால இது வந்து இன்க்ரீஸ் ஆகுது ஸ்கேம் அப்படின்னு பார்த்தோம்னா, யார் வேணா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். KYCன்றது இங்க கிடையாது, நோ யோர் கஸ்டமர்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது. சரி, வெரிஃபைட் எப்படிங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் லைக் தட் அதுல வந்து நீங்க உங்களோட பாஸ்போர்ட் ஆகட்டும், உங்களோட ஆதார் ஆகட்டும், இல்ல உங்களோட ஏதாவது பில்ஸ் ஆகட்டும், ஏதாவது நீங்க அப்லோட் பண்றீங்க இல்லையா, அது மூலியமா ஓகே ஒரு செல்ஃபி கேட்கும், ஃபேஸ் மேட்ச் ஆகுது, பிகாஸ் ஆதார்ல இருக்க ஃபேஸ் இந்த ஃபேஸ் மேட்ச் ஆகுது, ஓட்டர் ஐடி சம்திங் ஏதோ ஒரு டிரைவிங் லைசன்ஸ் மேட்ச் ஆகுது, இதெல்லாம் மேட்ச் ஆகுதுன்ற அந்த அடிப்படையில தான் இங்க வெரிஃபைட் பேட்ச் கிடைக்குது. தயவு செஞ்சு எல்லாரும் இதை புரிஞ்சுக்கணும். வெரிஃபைட் டசன்ட் மீன் தட் அவங்க போயிட்டு அந்த பர்டிகுலர் ப்ரொஃபைல் ஆஃப் அ மென் ஆர் விமென் அவங்க போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ஆப்ல இருந்து அவங்க கொடுக்குற வெரிஃபைட் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் சிம்பிளி நீங்க என்ன ஒரு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றீங்களோ அந்த டாக்குமெண்ட் மூலியமா மேட்சிங் பண்ணி தான் ஒரு வெரிஃபைடு வருது. ஸோ ஐ திங்க் இப்போ எல்லாருக்கும் தெளிவா இருக்கும்னு நினைக்கிறேன். வெரிஃபைடுனா இதுதான் வெரிஃபைடுக்கான கான்செப்ட். போயிட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒரு புரோக்கர் சிஸ்டம் இருந்த மாதிரி அவங்க போயிட்டு அந்த வீட்டு பக்கத்துல விசாரிச்சு அக்கம் பக்கம் விசாரிச்சு கொண்டு வந்து நமக்கு ஒரு ஆத்தென்டிகேட்டடான ஒரு உண்மை விஷயத்தை கொடுப்பாங்களா, அது கிடையாது இந்த வெரிஃபைடான விஷயம். இது முதல்ல. அப்ப என்ன ஆகும் இங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த விஷயங்கள் மாற்றப்படணும். இந்த KYC உள்ள கொண்டு வாங்க, ஸ்ட்ராங்கா உள்ள கொண்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஐடென்டிட்டி ப்ராப்பர் வெரிஃபிகேஷன் கொடுங்க. ரெண்டாவது, மூணாவது என்னன்னா அவங்க போடுறதுதான் அங்க விஷயம். இப்போ எப்படின்னா, இப்போ நான் ஆக்சுவலி பர்சனலா ஃபேஸ் பண்ண கேஸ் ஒன்று சொல்றேன். ஆக்சுவலி கிளைண்டோட கேஸ் சொன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம யாரதோ ஏதோ பேசும்போது நம்ம கிட்ட ஒருத்தவங்க அனுபவத்தோட வர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விமன் ஆக்சுவலி அவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, இதே மாதிரி மேட்ரிமோனியல் ஆப்ல வந்து அவங்க இதை வந்து ரெஜிஸ்டர் பர்டிகுலர் கம்யூனிட்டி மேட்ரிமோனியல் அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணும்போது பர்சன் வந்து காண்டாக்ட் பண்ணிருக்காரு. காண்டாக்ட் பண்ணும்போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் ஃபில்ட்ரேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஏஜ், ஹைட், நமக்கு என்ன பிளேஸ்ல வேணும், என்ன ப்ரொஃபஷன்ல வேணும் அப்படின்னு. ஆக்சுவலி இப்போ அதுவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேமா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எப்படி இருக்குன்னா, ஓப்பன் ப்ரொஃபைல்னு ஒரு கான்செப்ட் இருக்கு, க்ளோஸ்டு ப்ரொஃபைல் இருக்கு. அதாவது 1000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் இருக்கு. எப்படி வந்து சில்வர், கோல்டு, பிளாட்டினம், அப்படியே எலைட். இதுவரை எலைட். ஆக்சுவலி எலைட் கான்செப்ட்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒன்னு சொல்லுவாங்க. இப்போ இதுவுமே பீப்புளுக்கு டவுட் வரலாம். ஓகே, நீங்க வெரிஃபைடுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க, வாட் அபவுட் லைக் பேக்கேஜஸ்? எலைட் வரைக்கும் இருக்கு. அங்கேயும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க போய் உட்காரும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, எலைட்னா இஸ் நத்திங் பட் லைக் பிளாட்டினம்ல உங்களுக்காக ஒரு எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் உங்களுக்கு அதை எப்படி கொண்டு வருவாங்க பாருங்க, இந்த டைம்ல இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் பீரியட்ல உங்களுக்கு டைம் இருக்காது, அதனால வில் அப்பாயிண்ட் அ பர்சன் ஆன் பிஹாஃப் ஆஃப் யூ. உங்களை சார்ந்த ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி, பொண்ணு இப்ப பையன் வீடா இருந்தா பொண்ணு வீட்லயும், பொண்ணு வீடா இருந்தா பையன் வீட்லயும் உங்களை பத்தி எடுத்து சொல்லி இந்த வரனை நாங்க முடிச்சு கொடுப்போம் அப்படின்வாங்க. முதல்ல எடுத்து சொல்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அவங்களை பத்தி.
தெரிஞ்சிருந்தா தானே எடுத்து சொல்ல முடியும், இல்லைன்னா என்ன எடுத்து சொல்ல முடியும்? இந்த கான்செப்டும் தெரியாம மக்கள் இதை நம்புறதுதான். ஜஸ்ட் நம்ம கொடுக்குற ப்ரொஃபைல் தானே, நம்ம கொடுக்குற ரெஸ்யூம் தானே, நான் இது படிச்சிருக்கேங்க, இங்க வேலை செய்யறேங்க, இந்த வேலை செய்யறாங்க அப்படின்னு நான் கொடுக்கறத வச்சுதான் ஐயோ பையன் ரொம்ப நல்ல பையங்க, பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க, இங்க படிச்சிருக்காங்க வச்சு அதே தான் திரும்ப அரைச்சமாவே தான் அவங்க திரும்ப திரும்ப அரைக்க போறாங்க. நத்திங் நியூ ஆர் அவங்க ஃபைன் பண்ற எந்த கான்செப்டும் இல்ல. இதுக்கு தான் அவ்வளோ காஸ்ட் அந்த இடத்துல எக்ஸிக்யூட்டிவ் அப்பாயிண்ட் பண்ணி இதுல அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலி 3 மாசம் 2 மாசத்துக்குள்ள ப்ரொஃபைல் இது பண்ணலன்னா அமௌண்ட் திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறோம்னு சொல்றாங்க. பட் எவ்வளவு பேருக்கு ரிட்டர்ன் ஆயிருக்கு, எவ்வளவு பேர்கிட்ட அவங்க ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க? என்ன சொல்லிடுவாங்கன்னா, இல்லங்க உங்களுக்கான ப்ரொஃபைல் மேட்சஸ் கிடைக்கல, இல்ல நாங்க அதுல லிமிட் வச்சிருப்பாங்க 10 20 30 உங்களுக்கு செட் ஆகல, திரும்ப நீங்க அந்த அமௌண்ட்டை பே பண்ணுங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான் வரும். விச் மீன்ஸ் இது விஷயம் எல்லாமே என்ன ஷோ பண்ணுதுன்னா திங்ஸ் ஆர் நாட் ப்ராப்பர், எதுவுமே அவங்க சைடு இருந்து ப்ராப்பர் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கொண்டு வருது. பேக் டு அந்த கிளைண்ட் விஷயம் ஒன்று, பிளஸ் ஒரு ஹைகோர்ட் ஒரு இது கொடுத்துருக்காங்க 2023, அதையுமே நான் அதுக்கப்புறம் சொல்றேன். கிளைண்ட் வராங்க, அவங்க இதே மாதிரி ஆன்லைன்ல பாக்குறாங்க, பார்த்து என்ன ஆகுதுன்னா நைட் அவங்க ஃபர்ஸ்ட் ஆப்ல பேசுறாங்க, ஆப்ல பேசின அப்புறம் நம்பர் அவங்களுக்குள்ள எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு என்ன ஆகுதுன்னா பொண்ணு அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பையனும் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நிறைய பேர் எடுக்கிற ஆயுதம் என்னவா இருக்கு அப்படின்னா, நான் பேரண்ட்ஸ் எல்லாம் கேட்க வேணாம், ஐ எம் தி சோல் டிசைடிங் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் இதுவாகுது. அப்ப அந்த பையன் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப ஜெனியூனா அங்க என்ன சொல்ல வராங்க அந்த பையனா, ஆல்ரெடி எனக்கு ஒரு மேரேஜ் வந்து ஐ மீன் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் வந்து ஒன்று ஸ்டாப் ஆயிருக்கு, ஏன்னு கேட்கிறப்போ அந்த பொண்ணு மேல பிளேம் போடுறாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், ஷிஃப்டிங் பிளேம் தானே. இங்க ஒரு பொண்ணை வந்து கேரக்டர் பிளேம் பண்றது, கேரக்டர் அசோசினேஷன் ரொம்ப ஈஸி, ஆண்களுக்கான விஷயம். பெண்ணும் பண்றாங்க, பட் ரேஷியோ வைஸ் நம்ம பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா இது அதிகமா இருக்கு. அந்த ஆணும் அந்த விஷயத்த சொல்றாங்க. பெண்ணுக்கு அங்க என்ன தோணுதுன்னா, ஐயோ பேசின 2வது நாளே நம்ம கிட்ட இவ்வளோ உண்மையா இருக்காரு, ரொம்ப நல்லவருங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்புறம் அப்படியே நாட்கள் போகிட்டே இருக்கு. ஒரு வாரம் கழிச்சு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் இதுவும் பார்த்துட்டேன், அஸ்ட்ராலஜில எனக்கு பெரிய நம்பிக்கை, நான் வந்து எப்படின்னா கடவுள் எந்திரிச்சு நான் பூஜை பண்ணாம சாப்பிடாத ஒரு பர்சனு, அஸ்ட்ராலஜி ரொம்ப பர்ஃபெக்ட், மேட்ச் டு த மேட்ச் 10க்கு 10ன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி இப்படியே போயிட்டு இருக்கு. திரும்ப பொண்ணு வீட்டுல என்ன கேட்கறாங்க அப்படின்னா, உங்க வீட்டுல என்ன விஷயம், நீங்க வீட்டுக்கு வந்து ப்ராப்பரா பாருங்க. பையன் மட்டும் வந்து பொண்ணு வீட்டுக்கு வந்து பாத்துட்டு போறாங்க. அந்த இடத்துல பாத்துட்டு போகும்போது கேட்கும்போது திரும்ப அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி இப்படிதான் இருக்காங்க, பெரிய ஃபேமிலி. திரும்ப என்ன சொல்றாரு, ஐ எம் தி சோல் டிசைடிங் அத்தாரிட்டி, நான் தாங்க டிசைட் பண்ணணும் இப்படியே சொல்லி அந்த பெண் வந்துட்டு ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு எம்என்சில ஒர்க் பண்றதுனால, இவர் வந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய அந்த பிசினஸ்க்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை டிராஃப்ட் பண்ணி வாங்குறது, அந்த விஷயம் எல்லாம் இவர் பண்ணிக்கிறாரு. அது இல்லாம அப்பப்ப கோவிட்னால எனக்கு வந்து பிசினஸ் நிறைய லாஸ்ன்னு சொல்லி இந்த பெண்ணுகிட்ட இருந்து அப்பப்போ பணம் வாங்கிட்டு இது இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 2 மாசம் கழிச்சு ஆல் ஆஃப் அ சடன் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நான் வீட்டுக்கு போயிட்டு மேரேஜ் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கிளம்பி அவர் போறாரு. ஆக்சுவலி போகும்போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, போனதுக்கு ஒரு 1 வீக்ல இருந்து ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, அது வரைக்கும் ஈ கேவ் மேரேஜ் ஓப்ஸ் அண்ட் எவ்ரிதிங், கல்யாண டேட் வரைக்கும் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் பண்ணி வந்தாச்சு. போகும்போது என்ன சொல்லிட்டு போறாரு அப்படின்னா, எங்க ஊர் கோவில் ஒண்ணு இருக்கு, அங்க ஒருத்தர் வந்து குறி சொல்லுவாரு, ஓகே அவர் சொல்றதை வச்சுதான் அப்படின்ற மாதிரி போறாரு. போனதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்வர்சேஷன்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது. கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, 2 மாசம் அவர் வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு, இப்போ நேரம் சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பிளாக். ஓகே, அந்த பொண்ணோட அப்பா அம்மாவுக்கும் வந்து டெக்ஸ்ட் வருது, இந்த மாதிரி 2 மாசத்துக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது இப்படியே போகுது. 15 days கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பொண்ணுக்கு வேற மாப்பிள்ள பாத்துக்கோங்கன்னு ஒரு டெக்ஸ்ட். ஸோ பொண்ணு இஸ் லைக் சோ மச் இன்டு இட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 2 months வந்துட்டு எவ்வளவு எமோஷனல் விஷயங்கள், கல்யாண டேட்டே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது என்னென்ன கான்வர்சேஷன்ஸ் போயிருக்கும்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா எமோஷனலி வந்துட்டு மேரேஜ் இந்த மாதிரி, ஏன்னா உங்களுக்கு திரும்ப மேட்ரிமோனியல் ஸ்கேம் வந்து சைக்கலாஜிக்கல் கிரைம்னு சொன்னதுக்கான ரீசன் இதுதான். மனதளவில் வந்து அது பெரிய காயத்தை வந்து ஏற்படுத்தும். ஆக்சுவலி சி மோர் தென் பீயிங் இன்டு பிசிக்கல் அப்படிங்கிறது தட் இஸ் சம்திங் செகண்டரி. ஆக்சுவலி இந்த இடத்துல ஏற்படுத்தினதுனால அந்த பொண்ணு அப்படியே இதுவாயிட்டு இருந்தா அந்த பொண்ணு அவங்க லைஃபை முடிச்சுக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ரிமோனியல் ஸ்கேம்ல நிறைய நடக்கிறதே சூசைட் பண்ணிக்கிற விஷயமா தான் இருக்கு, லைஃபை முடிச்சுக்கிற விஷயமா தான் இருக்கு. ஒன்று பணத்தை தொலைச்சிருவாங்க. ஏன்னா இன்னைக்கு மேட்ரிமோனியல் ஸ்கேமே எதுக்காக நடக்குதுன்னா, செக்ஸ்க்காக ஒன்று, 2வது மணி, 3வது ப்ராப்பர்ட்டிக்காக, கோல்டு ப்ராப்பர்ட்டி, இந்த 3த்துக்காக மட்டும்தான் ஃப்ரம் மென் டு விமன் ஒரு விமன் டு மென் நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இந்த கேஸ்லயும் அதே மாதிரி தான் நடக்குது. அந்த பொண்ணு வந்து ஷி ட்ரை டு கமிட் சூசைட். அதுக்கப்புறம் சேவ் பண்ணி அந்த பொண்ணு வெளியே வந்து அங்க பேரண்ட்ஸ் ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுத்து, ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல் சப்போர்ட் இருந்ததுனால இவர் எப்படி ஆயிட்டாருன்னா, இவர் ஏன் எப்படி இவ்வளவு நம்பிக்கைனா, எல்லாருக்கும் சொல்லியாச்சு, பொண்ணு ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸு, பொண்ணு வீட்டு சைடு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இவங்க தான் கல்யாணம் பண்ணிக்க போறவங்கன்னு சொல்லி இது வரைக்கும் எங்களுக்கு அந்த அதிர்ச்சியான விஷயம் அந்த பொண்ணுக்கும் தெரியாதது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போய் இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இந்த மாதிரி மேட்ரிமோன்ல வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி பண்ணாங்க, இட் திஸ் திங் அப்படின்னும் போது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் செக் பண்ண அப்புறம் தான் தெரியுது he cheated many girls in the name of marriage. ஏன்னா நம்ம ஆன்லைன்ல பார்த்துப்போம், நிறைய நார்த்ல நடந்தது, மும்பைல நடந்தது, ஹைதராபாத்ல நடந்தது, எங்கேயோ நடந்தது. இது இங்க சென்னையில நடந்த ஒரு விஷயம்.
சென்னையில இதை தாண்டி பொண்ணுங்களும் வந்து நிறைய கல்யாணம் பண்ணி ஏமாத்துற விஷயங்களும் நம்ம அந்த விஷயம் இது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆகும்போது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது cheated many girls in the name of marriage. அதாவது பேக்ரவுண்ட் செக் ஓகே செக் பண்ணி அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நாங்கள் என்ன பண்ணுறோம், அந்த பொண்ணு வரும்போது கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், செக் பண்ணி ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த பர்சன் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறம் இருந்து கேசஸ் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்புறம் அந்த பொண்ணு நாங்கள் எங்கள் சைட்லேருந்து என்ன பண்ணோம், அந்த பர்டிகுலர் மேட்ரிமோனியல் ஆப்புக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி ஆகுது அப்படின்னும் போது அப்புறம் அவங்க ப்ரொஃபைலை பிளாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்தர் உங்களுக்கு ஏதாவது இந்த ஒரு ப்ரொஃபைல் சம்மந்தப்பட்டது கேஸ் ரிலேட்டட் ஏதாவது விஷயங்கள் வேணும்னா கோர்ட்லேருந்து சம்மன் அனுப்புவாங்க. அதாவது உங்களோட எவிடன்ஸ் எங்களுக்கு தேவையான அது மூலியமா நீங்க வாங்க, லைக் வில் ப்ரொவைட் தட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாதிக்கப்பட்டவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்கும்போது கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அதாவது சைபர் கிரைம்ல நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆன்லைன் உட்காந்து நம்ம இப்போ சொல்லுவோம் வெளியே போக முடியாது, நீங்க உட்காந்த இடத்துல இருந்து தமிழ்நாடு லைக் கவர்மெண்ட் கம்ப்ளைண்ட் போர்ட்டல்ல கம்ப்ளைண்ட் போடுங்க. தென் முதல்ல அந்த பர்டிகுலர் ஆப்புக்கு ஒரு கம்ப்ளைண்ட் போடுங்க. பிகாஸ் என்னன்னா அந்த ஆப்பை ஹேண்டில் பண்றவங்க கிட்ட கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இருக்கும், அவங்க யார்கிட்ட பேசினாங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த ஆப்பை பிளாக் பண்றப்ப அவங்களால திரும்ப வேற ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது இன்னொரு விஷயம், அந்த வெரிஃபைடுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஒரு ட்ரூ இன்சிடென்ட் நான் சொல்றேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும்போது இன்னொரு பொண்ணு இதே மாதிரி வராங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரே பர்சனோட போட்டோ வேற நேம்ல அதே ஆதார் ஐடியில வெரிஃபைடுன்னு 2 ப்ரொஃபைல். அது எப்படி முடியும்? ஏன்னா இங்க நம்ம போட்டோ மேட்ச்ன்னு சொல்றோம். இதுவும் வந்து அந்த பர்டிகுலர் மேட்ரிமோனியல் ஆப்புக்கு வந்து கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ணப்படுது. ஸோ இதுல எவ்வளவு லாக்யூனே இருக்குன்னு நான் சொல்றேன். எப்படி பண்ண முடியும் உங்களுக்கு ரெஜிஸ்டர்? அவங்க இல்லைன்னு அவங்க அடிச்சு பேசுறாங்க, இல்லைங்க ஒரு பர்சனுக்கு ஒரு ப்ரொஃபைல் தான் கிரியேட் ஆகணும், அது எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி ஒரு கம்ப்ளைண்டா ரெஜிஸ்டர் பண்ண அப்புறம் தே ஹவ் அக்செப்டட் தட் ஆமா எங்க சைடு ஃபால்ட். அவங்க என்ன சொல்லிட்டு போயிடுவாங்க, just like that simply டெக்னிக்கல் ஃபால்ட்னு முடிச்சுட்டு போயிறாங்க. பட் யாரோட லைஃப் வந்து இங்க அஃபெக்ட் ஆகுது? சரி பொண்ணு ஒரு பக்கம் வச்சுக்கலாம், பொண்ணுங்க எவ்வளவு அஃபெக்ட் ஆகுறாங்க ஈக்குவல் டு தட் இல்ல, ஒரு 70-30 வச்சுக்கோங்க. 70% பெண்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா 30% வந்து ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. ஆண்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. எதுக்காக நடக்குதுன்னா ஃபார் மணி. ஆண்கள் வந்து பெண்களுக்கு பண்றது செக்ஸ்க்காக டு த மேக்ஸிமம். இன்னைக்கு எவ்வளவு ரேப் அதுல இதுவாகுது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அந்த மேட்ரிமோனி ஆப்புக்கே நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதோட லீகல் எடு பேசும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 கேஸ் அது ரெஜிஸ்டர் ஆகுது. ஒரு 1 to 3 மாசம் ரேஷியோ எடுத்துக்கோங்க பீரியட்ல. அது ஒரு 10வது ரேப் ஃபைல் ஆகுது. ஏன்னா இந்த ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இல்ல, ஃபோர்ஸ்ஃபுல் தேர் டூயிங் சம்திங் இல்ல, அந்த மாதிரி 10 கேஸ் ரெஜிஸ்டர் ஆகுது. நாங்களுமே என்ன பண்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கோன்றது அவரோட ஸ்டேட்மெண்ட் அந்த இடத்துல. இது வந்து பெண்களுக்கான விஷயம். ஆண்களுக்கான விஷயம் பியூர்லி இட் இஸ் ஹேப்பனிங் ஃபார் மணி 90%, ரிமைனிங் செக்ஸ் ஆர் சம்திங் ஃபார் 10%. நம்ம நிறைய இன்சிடென்ட் பார்த்துருப்போம். ஒரு பொண்ணு வந்து 9 பேரை கல்யாணம் பண்ணி 75 லட்சம் ரூபா காசுக்கு இது பண்ணி இந்த மாதிரி எல்லாமே என்ன ஆகும்னா டார்கெட் பண்ணிடுவாங்க. லைக் ஸ்கேமர்ஸ் மூலியமா நம்ம ஏதோ ஒரு ப்ரொஃபைல் அப்டேட் பண்றோம். இன்னைக்குதான் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்து விச் இஸ் நாட் லைக் சோ செக்யூர் இல்ல, எப்படியோ ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது பண்ணலாம். அந்த பொண்ணு வந்து 8 பேரை கல்யாணம் பண்ணி 9வது இவர்கிட்ட போய் பெரிய பிக் ஷாட்னு தெரிஞ்சுக்கிட்டு லைக் மணிக்காக அவர் வந்து சீட் பண்ற ஒரு விஷயங்கள். இது வந்து எங்கேயோ நம்ம நடக்குதுன்னு இல்லை, இதே சென்னையில நடக்குது, இதே ஊர்ல நடக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ பீப்புள் என்ன ஆகணும் அப்படின்னா, தே ஷுட் பி வெரி லைக் அவர் விஷயம் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு போறீங்க அப்படின்னா அதோட உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது ஜஸ்ட் லைக் தட் அவங்க வெரிஃபைடுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக கண்மூடித்தனமா அதை நம்பணுங்கிற அவசியமே கிடையாது. இதை சார்ந்த விஷயமும் நாங்க வந்து கம்ப்ளைண்டா ரைஸ் பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்ன மேட்ரிமோனியல் ஆப்ல அப்படின்னா, எங்க வெரிஃபைடுன்றது இதுதான் வெரிஃபைட். ஓகே, நாங்க உள்ள போய் பார்க்கணும்ன்றது வெரிஃபைட் கிடையாது. நீங்க தான் மேற்கொண்டு விசாரிச்சு நீங்க அந்த விஷயத்த பண்ணிக்கணும்ன்றது அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸோ பீப்புள் என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, வெரிஃபைட்னா ஓகேப்பா பக்கா எல்லாமே வெரிஃபைட் போல அப்படின்னு. பட் அந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. வெரிஃபைட் இஸ் சம்திங் அவங்க அப்லோட் பண்ற டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்றது தான் வெரிஃபைடு. மற்றது எல்லா விஷயமும் நீங்க தான் விசாரிச்சுக்கணும். ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல வந்துட்டு இப்போ நிறைய எப்படி அட்ராக்ட் பண்றாங்க ஜென்ஸ் வந்து அந்த ஆப்ல வந்து லேடிஸ் அப்படின்னா, ஒரு அப்ராட்ல ஒரு ஒர்க் சில பேர்லாம் சொன்னா நம்ப மாட்டீங்க. நிறைய ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா மந்த்லி 15 lakhs போட்டவங்க எல்லாம் இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்கு ப்ரொஃபைல்ஸ். அது கொஞ்சம் நம்ம லாஜிக்கலா யோசிச்சு பார்க்கணும். அது எப்படி பாசிபிள்? 1.5 lakh போடுறீங்களா, ஓகே ஃபைன். 2 lakh 3 lakh போடுறீங்களா, ஃபைன். ஏதோ ஒரு ஒர்க், ஒரு பெரிய பொசிஷன், ஓகே. அதுக்கு மேல அது எப்படி பாசிபிள்? சில பேர் இன்னொன்னு என்ன வீட்டில் எப்படி டார்கெட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகும். இப்போ நமக்கு நிறைய ஆட் வர்றது எப்படி ஆகுது, உங்க இன்ட்ரெஸ்ட் மேட்ச் பண்ண ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கோங்க, இப்படிதானே நமக்கு அந்த இடத்துல வருது. அந்த இன்ட்ரெஸ்ட் மேட்சும் எப்படி பண்ணுவாங்க ஸ்கேமர்ஸ் டார்கெட்னா, நீங்க என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ சைமல்டேனியஸா அவங்க இன்ட்ரெஸ்ட்டை மேக் பண்ணிப்பாங்க அந்த இடத்துல. அது எடிட் பண்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. ஆக்சுவலி இந்த மேட்ரிமோனியல் ப்ரொஃபைல் எல்லாம் ஒன்ஸ் ரெஜிஸ்டர்ட்னா ரெஜிஸ்டர்ட் கிடையாது. எப்ப வேணா ஆப்ஷன்ஸ் என்ன வேணா நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களை டார்கெட் பண்ணி அவங்க உங்களை ஃபாலோ பண்றதுக்காக ஏன் எடிட் மாற்றக்கூடாது? ஸோ இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆன்லைன் டேட்டிங் ஆப் ஒரு மேட்ரிமோனியல் ஆப்னு போயிட்டு இருக்கு. ரெண்டுத்துக்கும் எந்த, ஏன்னா உங்களுக்கு இங்க நடக்கிற அதே ரேப்
அதே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அதே மணிக்காக சீட் பண்றது தான் மேட்ரிமோனியல் ஆப்லயும் நடக்குது இல்ல. கிட்டத்தட்ட 70% இன்னைக்கு ஃபுல்லா தப்பா நடக்க ஆரம்பிச்சு. 30% வேணா உண்மையா இருக்கலாம், சில பேருக்கு நல்ல மேட்சஸ் அமையலாம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். இன்னொன்னு, இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு மேட்ரிமோனியல் ஆப்குள்ள ஒன்று போறீங்கன்னா தயவு செஞ்சு அவசரப்படாதீங்க, நிதானம் ரொம்ப தேவை. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபோன்லேயே பேசிட்டு அதுல வீடியோ காலிங் ஸ்கேம் எவ்வளோ நடக்குது, வீடியோ கால் பேசும்போது எடுத்து வச்சுக்கிறது அந்த மாதிரி. இப்போ ரீசெண்டாக இதில் என்னன்னா நிறைய ஒரு விஷயங்கள் டார்கெட் மணி எப்படி நடக்குது அப்படின்னா, மென் ஆர் விமென். நான் வந்து என்ன மோஸ்ட்லி மென் விமனை வந்து செக்ஸ்க்காக ஒன்று டார்கெட் பண்ணுறாங்க. ரெண்டாவது எப்படின்னா, இந்த மாதிரி வெளியூர்ல வேலை பார்க்குறேன், உனக்கு இந்த மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே கான்வர்சேஷன்ஸ் போயிட்டு இருக்கும், வீடியோ கால்ஸ் போகும் அப்பா அம்மாவோட. பொண்ணு வீட்டில் வந்து என்ன ஆயிடுவாங்க, அப்பா பையன் ரொம்ப நல்ல பையன், அப்ராட்ல வேலை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி போகும். நிறைய இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட் ஆயிருக்கு. என்னன்னா, நான் வந்து அப்ராட்ல இருந்து வரும்போது கஸ்டம்ஸ்ல நான் மாட்டிக்கிட்டேன், உனக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்தேன். எக்ஸாக்ட்லி, அது ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் வாங்கி பேசுற மாதிரி, அது வந்து 35 lakhs 30 lakhs worth, ஒரு 10% நீங்க பே பண்ணணும், 3 lakhs பே பண்ணணும் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ உங்களுக்காக தான் அத்தை வாங்கிட்டு வந்தேன், உங்களுக்காக தான் மாமா வாங்கிட்டு வந்தேன், என் பொண்டாட்டிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு அந்த பிட்ட போட்டோன்னே எல்லாரும் என்ன ஆயிடுது, அப்படியே எமோஷனலி காலில் விழுந்துட வேண்டியது. இதுதான் சைக்கலாஜிக்கல் எமோஷனல் டிராமா ஆக்சுவலி இந்த இடத்துல கனெக்ட். என்ன பண்ணுவாங்க, தோ அப்படின்னு சொல்லிட்டு 3 lakhs அக்கௌண்ட்ல இருந்து அவங்க போட்டோன்னே அடுத்த செகண்ட்ல இருந்து கம்ப்ளீட் பிளாக், ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். இல்ல இன்னொரு ரிஸ்க்கும் என்ன இருக்குன்னா, நீங்க அவங்க கொடுக்குற மேபி அவங்க ஹேக்கர்ஸாவும் இருக்கலாம். ஓகே, அக்கௌண்ட் போடும்போது நீங்க அந்த அக்கௌண்ட்ல அந்த லிங்க்ல போயிட்டு உங்க அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்க எல்லா பணமும் போறதுக்கான மொத்தத்தையும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு, நிறையவே இருக்கு ஆக்சுவலி. சரி, இது எல்லாமே இருக்கு. இப்ப இதுலயுமே எல்லாருமே கேட்கலாம் ஆக்சுவலி, என்னன்னா எல்லாமே கன்சென்ட்டோட தானே நடக்குது, கன்சென்ட்டோட தானே ஆப்பை போய் இன்ஸ்டால் பண்றோம், ஆப்பை போய் பாக்குறோம், எல்லாமே பண்றோம் அப்படின்னு ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பட் இதுல என்ன மாதிரி லா பேஸ்டு நமக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு பேசிட்டோம். ஆப் சைட்ல இருந்து என்ன விஷயங்கள்னா, ஃபர்ஸ்ட் KYC ப்ராப்பரா கொண்டு வரணும். இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, SOPன்னு ஒன்று, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை கொண்டு வரணும். இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒருத்தரோட இது தப்புன்னு தெரிஞ்சாலும் ஒன்ஸ் பிளாக் பண்ணதான் லைஃப் லாங் அவங்க அதுக்கப்புறம் அதுல எந்த ஒரு அக்கௌண்ட்டும் ஓபன் பண்ணக்கூடாது. இது ரிலேட்டடா வந்து நம்ம பீப்புள் என்ன பண்ணணும், ஆப் சைடு என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். 2002 ஒரு கேஸ் ஹிஸ்டரியும் நான் உங்களுக்கு சொன்னேன், பர்சனலா நம்ம ஃபேஸ் பண்ணது. 2023ல இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் தெக்காராமன் அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு ஆர்டரை இஷ்யூ பண்ணிருப்பாரு. அது என்னன்னா, ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் வந்து ஒருத்தர் போவார். அந்த என்ன போவாருன்னா, கிளாம்பாக்கம் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வந்து கேளம்பாக்கம் ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருப்பாங்க. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்தி இந்த மாதிரி வந்து ஒரு 86 சவரன் ஜுவல்ஸ் ஒரு 17 லட்சம் அமௌண்ட் வாங்கிட்டார் அப்படின்ற மாதிரி போகும்போது அந்த பர்சன் ஆன்டிசிபேட்டரி பெயில் போயிருப்பாங்க. அந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ஈவன் தோ மேட்ரிமோனியல் மூலமா போனாலும் நீ வந்து ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் கொடுத்துதான் அந்த பொண்ணு சீட் பண்ணிருக்க, சோ உன்னோட ஆன்டிசிபேட்டரி பெயில் டிஸ்மிஸ் பண்ணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்டர், ஒரு சஜஷன் ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பாரு. என்னன்னா, தயவு செஞ்சு இந்த மேட்ரிமோனியல் இஷ்யூஸ் எல்லாமே ரெகுலேட் பண்ற மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா லா இஸ் சம்திங் செகண்டரி. ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களோட ஜியோல ஓகே கவர்மெண்ட் ஆர்டர்ல வந்துட்டு ஒரு கெசட்ல வந்து கண்டிப்பா அவங்க இந்த சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டு பி ஃபாலோடு, நீட் டு பி ஃபாலோடுன்றதை கண்டிப்பா அவங்களால கொண்டு வர முடியும். தயவு செஞ்சு அதை கொண்டுட்டு வாங்க, டு ரெகுலேட் தி மேட்ரிமோனியல் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு அந்த இடத்துல. பட் சொல்லியிருக்காரு, இன்னை வரைக்கும் அதுக்கான விஷயம் வந்துச்சா அப்படின்னு கேட்டா லைக் அதுக்கான விஷயங்கள் வந்து இன்னும் வரல. ஸோ ஃபைனலி வந்து இது நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, டேட்டிங் ஆப்புக்கும் இதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. அது ரீசெண்டா எப்படி ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்கன்னா, ஆன்லைன் ரொமான்ஸ் ஆப் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா ஒரு டேட்டிங் ஆப்ல என்ன நடக்குதோ அதே விஷயங்கள் தான் மேட்ரிமோனி ஆப்லயே நடக்குது. இப்போ நம்ம ஏன் நடக்குது மெஜாரிட்டி தான் வச்சு எப்பவுமே ரேஷியோ சொல்லுவோம். ஒரு 30% வாழ்க்கை அமையுது நிறைய பேருக்குனாலுமே 70% ஆஃப் விஷயம் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி ஓகேங்க, ஒருத்தவங்க ரியலி அஃபெக்ட் ஆயிட்டாங்க, அது மென்னோ விமனோ அஃபெக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பா நமக்கு லீகல் ரெமெடி எல்லாமே இருக்கும். அப்படி என்னென்ன ரெமெடி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன செக்ஷன்ஸ் கீழே வந்து இவங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, செக்ஷன் 66D ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட், அதாவது கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் மூலியமா இல்ல ஆன்லைன் ரிசோர்சஸ் மூலியமா ஒரு விஷயம் அங்க சீட்டிங் நடக்குது. 66D. இன்னொரு செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 79 clause 3 சப் கிளாஸ் A ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட். அது என்ன ஆகுதுன்னா, த்ரெட் ஆர் ப்ராமிஸ் ஆர் கான்ஸ்பரைசி. இப்போ இதுல வந்துட்டு ஒரு பையனோ பொண்ணோ அவங்க மட்டும் தான் சதி பண்றாங்கன்னு சொல்ல முடியாது, அது மொத்த ஃபேமிலியும் பண்ணலாம். இப்போ சில மூவில வருமே, வாடகை தாய் தந்தை கொண்டு வந்து கான்செப்ட் ஏமாத்துறது. ஸோ கான்ஸ்பைரசி விச் மீன்ஸ் கூட்டா சேர்ந்து ஒரு சதி ஆன்லைன்ல பண்றது. தட் இஸ் செக்ஷன் 79 clause 3 ஆஃப் சப் கிளாஸ் A. இந்த செக்ஷன்ஸ் கீழே ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்தியன் பீனல் கோட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 415, 416, 417, 419 அண்ட் 420 இது எல்லாமே வந்து சீட்டிங், இந்த நேம் ஆஃப் மேரேஜ், இது எல்லாமே வந்து கேசஸ் ஃபைல் பண்ணலாம். இதையும் தாண்டி ஒரு விஷயங்கள் வந்து ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜா இருந்தாலும், அதாவது ரேப்புமே சில கேசஸ்ல ஃபைல் பண்ணப்படுது ஆக்சுவலி. ஏன்னா ரேப்புமே என்ன ஆகுதுன்னா வித்தவுட் தி கன்சென்ட். ஏன் இது இப்ப திரும்ப ஏன் வந்து ஏங்க இது எப்படிங்க நீங்க ஃபைல் பண்ணுவீங்க, அவங்க ஒருத்தரை புடிச்சு போய் தான் பண்றாங்க அப்படின்னும் போது, நீங்க யாரையோ ஒருத்தரை வந்துட்டு
நீங்க இது பண்ணல. ஓகே, ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் கொடுத்துட்டு அதை நீங்க வந்து கொண்டு வரீங்க. ஏன்னா மேரிட்டல் ரேப் இஸ் ரேப்னு சொல்லும் போது கல்யாணம் ஆன உங்க ஒய்ஃபே நீங்க தொட்டா அது ரேப் தான். ஓகே, அதே மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டு எடுத்துட்டு போறதும் ரேப் தான். பிஎன்எஸ் ஆக்ட்லயும் அது எப்படி வெர்ஷன் மாத்தி கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஐ மீன் ரேப் இன் தி ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் இன் அ ஃபோர்ஸ்ஃபுல் வே. ஒரு விஷயத்த டிசைட்ஃபுல்லா உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், நீங்க ஏமாத்தணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அப்போ உங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து செக்ஸ் ஒரு விஷயம் வச்சுக்கணும் கண்டிப்பா. அப்ப என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்துதான் அந்த விஷயத்த பண்ணப்படுது ஆக்சுவலி. ஸோ இது வந்து மென் டு விமன், விமன் டு மென் வரும்போது ஃபுல்லி பேஸ்ட் ஆன் மணி. 75 லட்சம் தாண்டி கோடி கணக்குல ஏமாந்தவங்க எல்லாருமே இருக்காங்க. இதையும் தாண்டி இது எல்லாமே ஒரு காமன் மேட்ரிமோனி. டிவோர்ஸ் மேட்ரிமோனியில இன்னும் நிறைய நடக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி ஒரு லைஃப்ல தோத்தவங்களா இருப்பாங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு லைஃப்குள்ள போகும்போது நம்ம பெருசா எதுவுமே பார்க்க போறது இல்ல. என்ன ஆகுது? இன்ட்ரெஸ்ட். இப்போ மெயினா எப்படி ஆயிடுதுன்னா இன்ட்ரெஸ்ட் மேட்ச் ஆகுது. அப்ப எனக்கு சிங்கிங் பிடிக்கும், அவருக்கும் சிங்கிங் பிடிக்கும், எனக்கு டிராவல் பிடிக்கும். மெயினான விஷயத்தெல்லாம் விட்டுறீங்க லைஃபுக்கு. இதை டார்கெட் பண்ணி என்ன பண்ண போறீங்க? தட் இஸ் சம்திங், ஒரு சின்ன சின்ன விஷயம் லைஃப்ல அதெல்லாம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இதுலயே இவ்வளவு ஸ்கேம் நடக்குதுன்னா அப்ப டிவோர்ஸ் மேட்ரிமோனியில எவ்வளவு ஸ்கேம்ஸ் இருக்கும். அங்க நிறைய பேர் நிறைய பாக்குறதும் இல்ல. ஆல்ரெடி ஒரு லைஃப் நமக்கு இப்படி ஆயிடுச்சு, செகண்ட் லைஃப் பெருசா பார்க்க வேணாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம் மேட்ரிமோனியல் ஸ்கேம் அப்படின்னா ஆப் சைட்ல இருந்து எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், அஸ் அ பப்ளிக் நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும், ஒரு வேலை பாதிக்கப்பட்டால் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே லீகல் ப்ரொவிஷன். நீங்க இந்த லீகல் ப்ரொவிஷன் எல்லாம் போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஃபர்ஸ்ட் அந்த ஆப் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அந்த என்னென்ன ஆப் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றீங்களோ அதை எடுத்துட்டு போய் சைபர் கிரைம் போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட், அப்புறம் ஆன்லைன் கவர்மெண்ட் இதுல ஒரு போர்ட்டல், அப்புறம் உங்க நியர்பை ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட். பொதுமக்கள் இந்த மாதிரி அந்த மேட்ரிமோனியல் ஸ்கேம்ல எல்லாம் சிக்காம எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். கண்டிப்பா, தேங்க்யூ.